நம்ம லைப்போமா பற்றி பார்க்க போகிறோம். லைப்போமானா என்னென்னா, இது வந்து ஒரு பினைன் கனெக்டிவ் டிஷ்யூவாக இருக்குது. இது வந்து ஒரு பினைன் கனெக்டிவ் டிஷ்யூவாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் போட்டுக்கணும். இன்ட்ரோடக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து மோஸ்ட் காமன் பினைன் டியூமர் அரைசஸ் ஃப்ரம் தி அடல்ட் டைப் ஆஃப் ஃபேட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இது ஒரு பாயிண்ட். இப்போ வந்து நம்ம ஒரு டயக்ராம் போடுறோம். இப்படி ஒரு செல் போட்டுட்டு மேலே வந்து நம்ம வந்து டயக்ராம் போடுறோம். இப்படி நம்ம ஒரு செல் போட்டுட்டு நம்ம டயக்ராம் வந்து போட்டுட்டு இது வந்து ஃபேட் டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து ஃபேட் கேப்சூல் அதுக்கப்புறம் ஃபேட் டிஷ்யூ, ஃபேட் கேப்சூல். டெஃபினிஷன் ஆஃப் லைப்போமா வந்து ஸ்லோ க்ரோயிங்காக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஸ்லோ க்ரோயிங் சாஃப்ட் மொபைல் சப்குட்டேனியஸ் டியூமர் இஸ் ஃபார்ம்டு பை ஃபேட் செல் இஸ் யூஸ்வலி பினைன் இன் நேச்சர். இது வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோயிங்காக இருக்குது. ஸ்லோ க்ரோயிங் சாஃப்ட்டு, அதுக்கப்புறம் மொபைல் இன் நேச்சராக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேட் செல்ஸாக இருக்குது. இட் இஸ் யூஸ்வலி இன் தி பினைன் நேச்சராக இருக்குது. இப்போ ஹேண்டெல்லாம் நம்ம வரைஞ்சிட்டு இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஸ்லோ க்ரோயிங்காக இருக்குது, சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு எலிவேஷன் வந்து நல்லா காட்டலாம். நெக்ஸ்ட் வந்து எத்தியாலஜியில் வந்து அன்னோன் காசாக இருக்குது, ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம். பேத்தோஜெனசிஸ் வந்து நார்மல் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் தி மெச்சூர், அதுக்கப்புறம் வந்து அப்போசைட்ஸ் மெச்சூர் அப்போசைட்ஸ் ஃபேட் செல்ஸாக வந்து இருக்குது. மெச்சூர் அப்போசைட்ஸ் ஃபேட் செல்லாம் வந்து நார்மல் செல்ஸ். அப்நார்மல் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் மெச்சூர் அப்போசைட்ஸ் அடிப்போசைட்ஸ் இருக்க ஃபேட் செல் வந்து மெச்சூர்டு ஃபேட் செல் வந்து ஒரு ப்ராலிஃபரேஷன் வந்து அப்நார்மலாக இருக்குது. இது வந்து ஓவர் க்ரோத் ஆஃப் தி அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ஓவர் க்ரோத் நடக்கிறதுனால தான். இப்போ பேத்தோஜெனசிஸ் பார்த்துட்டோம். ரிஸ்க் ஃபேக்டர் வந்து யாருக்கெல்லாம் வரும்னா ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு, ஏஜ்டு, ஜெனட்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க, ஆல்கஹால் யூசேஜில் உள்ளவங்களுக்கு, ட்ரமாட்டிக் இன்ஜுரி, அதுக்கப்புறம் வந்து ஹை பிளட் சுகர், ஹை கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு. டைப்ஸ் ஆஃப் லைப்போமா வந்து என்கேப்சுலேட் லைப்போமா, மல்டிபிள் அதுக்கப்புறம் லைப்போமெட்டோசிஸ், அதுக்கப்புறம் டிஃப்யூசர் லைப்போமான் இருக்குது. அதுக்கப்புறம் சிம்பிள் லைப்போமா அப்படின்னு அந்த மாதிரி டைப் வந்து இருக்குது. மல்டிபிள் லைப்போமா, டிஃப்யூஸ் லைப்போமா, என்கேப்சுலேட்டட் லைப்போமான் இருக்குது. டிஃப்யூஸ் லைப்போமா வந்து இந்த டிஷ்யூ வந்து இதில் வந்து லைப்போமாவில் வந்து வித்தவுட் இந்த கேப்சூல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து more one lipoma often seen in the familial lipomatosis வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து anatomical classification of lipoma வந்து subcutaneous lipoma, subfacial lipoma, intermuscular lipoma, extramuscular lipoma. anatomical classificationல வந்து subcutaneous lipoma, subfacial lipoma, intramuscular lipoma, intermuscular லைப்போமா, அதுக்கப்புறம் வந்து போர்ட்டல் லைப்போமா, சப்செரல் லைப்போமா, சப்மியூக்கசல் லைப்போமா, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டியூரல் லைப்போமா, அதுக்கப்புறம் இன்ட்ராகுளோபுலர் லைப்போமா. இப்போ வந்து சப்குட்டேனியஸ் லைப்போமா, சப்ஃபேஷியல் லைப்போமா, சப்ஃபேஷியல், இன்ட்ராமஸ்குலர், இன்டர்மஸ்குலர், அதுக்கப்புறம் வந்து பாஸ்ட்ரல் லைப்போமா, சப்செரல் லைப்போமா, அதுக்கப்புறம் சப்மியூக்கோசல் லைப்போமா, எக்ஸ்ட்ரா டியூரல் லைப்போமா, intradural lipoma, intraglandular lipoma, extradural lipoma, intraglandular lipoma, submucosal lipoma அப்படின்றது. இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்த்துட்டோம். இப்போ கிளினிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வந்து ஏஜ் வந்து அட் எனி ஏஜில் வரும். காமன்லி இந்த மிடில் ஏஜ் போட்டோம். காமன் லொக்கேஷன் வந்து நெக்கு, அப்பர் பேக், ஷோல்டர், அதுக்கப்புறம் அப்பர் ஆர்ம், தை அப்டாமன், அதுக்கப்புறம் வந்து நெக்கில் வந்து இருக்குது. இஸ் அக்கர் இன் தி, அதுக்கப்புறம் வந்து பாடி ஆஃப் த யூனிவர்சல் டியூமர் எக்ஸப்ட் இந்த பிரெயினில் வந்து நம்ம பார்க்க முடியாது. இப்போ வந்து நெக்கு, அப்பர் பேக்கு, அதுக்கப்புறம் ஷோல்டர் இதெல்லாம் வந்து வரும். அதுக்கப்புறம் அக்கரன்ஸ் வந்து சிங்கிள் அண்ட் மல்டிபிளாக வந்து இருக்குது. அண்ட் இந்த லைப்போமா வந்து இந்த டைப் வந்து பார்த்துட்டோமா. இப்போ வந்து சிங்கிள் அண்ட் மல்டிபிளாக இருக்கும். சிம்டம்ஸ் வந்து என்கேப்சுலேட்டட் லைப்போமா வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்லோ க்ரோயிங், ரப்பரி ஸ்வெல்லிங்காக இருக்குது, ஃப்ரீ இன் ஓவர்லைங் டு தி ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரைனில் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். ஸ்லிப்பரி எட்ஜ் வந்து இருக்குது. ஸ்லிப்பரி எட்ஜ் ஸ்லிப் சைன் வந்து இருக்குது. தீஸ் ஆர் தி ஃபிகர், தீஸ் ஆர் ப்ரெசர் டு தி, அதுக்கப்புறம் டிஸ்டிங்யூஷன் ஆஃப் தி சிஸ்ட், அதுக்கப்புறம் சூடோ ஃப்ளக்சுவேஷன், ட்ரூடோஸ் டிரான்ஸ்லூமினண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து
அன்நியூக்ளியேட்டட். அதுக்கப்புறம் வந்து பெடன்குலேட்டடாக வந்து இருக்குது. டிஃப்யூஸ் லைப்போமா வந்து டஸ் நாட் ஹாவ் அ கேப்சுலே இருக்காது. போர்லி டிஃபைன்ட் அஸ் அ பார்டர் இஸ் மேக் ஸ்வெல்லிங் இஸ் லெஸ். அதுக்கப்புறம் வந்து டிஸ்டிங்க்டு பால்பேஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து நான் டெண்டர், அதுக்கப்புறம் நான் டெண்டராக இருக்குது. அன்லெஸ் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரஸிங் நியர் த நர்வ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ரேர்லி அசோசியேட்டட் இன் தி சிஸ்டமிக் சிம்டம்ஸ் ஃபீவர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் லைப்போமா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ தி டிஸ்ட்ரிபியூஷன் இன் தி ஃபவுண்ட் ட்ராக் அண்ட் அப்பர் ஆர்ம் தையில் வந்து நம்ம பார்க்க முடியும். மல்டிபிள் லைப்போமா இது வந்து ஃபெமிலியல் டெண்டன்சியாக இருக்குது. மல்டிபிள் லைப்போமெட்டோசிஸ் ரேபிட் க்ரோத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக் கன்சர்ன் வந்து இருக்கும். இந்த லைப்போமா வந்து கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபேட் செல் ஆஃப் என்சென்ட்ரிக் அதுக்கப்புறம் நியூக்ளியஸ் வந்து இருக்குது. ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து மெச்சூர்டு ஃபேட் செல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி ஆஃப் த நியூக்ளியஸ் இந்த பெரிஃபெரியில் வந்து இருக்குது. கனெக்டிவ் டிஷ்யூ வந்து செப்டா வந்து இருக்குது. டயக்னோஸ் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம், இமேஜிங் டெஸ்ட் பார்க்கலாம், பயோப்சி பார்க்கலாம். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து என்னென்னலாம் பார்க்கலான்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் என்னென்னலாம் பார்க்கலான்னா இன்ஸ்பெக்ஷன் பார்க்கலாம். சாஃப்டாக இருக்கும், லோபுலராக இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பால்பேட்டில் வந்து சாஃப்ட் ரப்பரி நான் டெண்டராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பிங் சைன் இருக்கும், சூடோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், சூடோ டிரான்ஸ்லூசன்ட் இருக்கும். சைஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் தென் 10 சென்டிமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டரோட பெருசாக இருக்கும். சூடோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சூடோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஷேப் வந்து அதுக்கப்புறம் வந்து என்கேப்சுலேட்டட் வந்து வெல் சர்க்கம்ஸ்கிரைப்டாக இருக்கும். டிஃப்யூஸ் வந்து லெஸ் டிஃப்யூஸாக இருக்கும். மல்டிபிள் லைப்போமா வந்து சிம்மெட்ரிக்கலாக இருக்கும், சிம்மெட்ரிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும் ஃபெமிலியலாக. இமேஜிங் வந்து அல்ட்ராசவுண்ட் எம்ஆர்ஐ வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பயாப்சி வந்து அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேட்டரி டயக்னோசிஸ் வந்து பண்ண முடியும். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் வந்து நியூரோஃபைப்ரோமா சிஸ்டிக் ஸ்வெல்லிங் வந்து பார்க்க முடியும். அப்சர்வேஷனில் வந்து டஸ் நாட் ட்ரீட்டட் ஃபார் நீடிங். இது ஏசிம்டமேட்டிக். சர்ஜிக்கல் எக்ஸ்ட்ரக்ஷன் லார்ஜாக சிம்டமேட்டிக்காக அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா இது வந்து எடுப்பாங்க. லோக்கல் அனஸ்தீசியா சிம்பிளாக கொடுத்தாங்கன்னா லோக்கல் அனஸ்தீசியா, லார்ஜாக இருந்துச்சுன்னா ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து லைப்போசெக்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து லைப்போசெக்ஷன்னா வந்து லைப்போசெக்ஷன் இஸ் கன்சிடர் அஸ் அதுக்கப்புறம் வந்து சூப்பர்ஃபிஷியல் லைப்போமா வந்து இது வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கும் லெஸ் எஃபெக்டிவ் அண்ட் டீப் லார்ஜ் லைப்போமா இருக்குது. இன்ஜெக்ஷன் தெரப்பின்னு இருக்குது. இன்ஜெக்ஷன் தெரப்பியில் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, கார்டிகோஸ்டீராய்டு போட்டு ரெடியூஸ் த சைஸை வந்து குறைப்பாங்க இந்த லைப்போமா வந்து. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப்பில் வந்து மானிட்டரிங் ரெக்கரன்ஸ் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் ரெக்கரன்ஸ் சேஞ்சை மானிட்டர் பண்ணுறது மல்டிபிள் லைப்போமா லீஷனு. ரெக்கரன்ஸ் ரேட் வந்து 1% to 5% வந்து ரெக்கரன்ஸ் ரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 1% to 5% காம்ப்ளிகேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து மயோக்சிமெட்டோசிஸ் சேஞ்ச், சப்போனிஃபிகேஷன், கால்சிஃபிகேஷன், சப்மியூகஸ் லைப்போமா, கால்சிஃபிகேஷன், சப்போனிஃபிகேஷன், இன்டர்சஸ்பெக்ஷன், சப்போனிஃபிகேஷன், லைப்போசார்கோமா அப்படின்னு இருக்குது. லைப்போசார்கோமா அதெல்லாம் போட்டுக்கிறலாம். நெக்ஸ்ட்டு வந்து லைப்போசார்கோமா இஸ் ரேபிட் க்ரோத்தாக வந்து இருக்குது. ரேபிட் க்ரோத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் ரேபிட் க்ரோத்தாக இருக்குது. மோஸ்ட் காமன் சார்கோமா இருக்குது. வார்ம் வாஸ்குலர் அதுக்கப்புறம் வெயின் வந்து சர்ஃபேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபில்ட்ரேஷன் இன் தி டீப் பிளேனில் பார்க்க முடியும். ரெஸ்ட்ரிக்டட் இன் தி மொபிலிட்டி அண்ட் ஸ்கின் ஃப்ளக்சுவேஷன் அண்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்சுவேஷன் அண்டு ஃபங்கேஷன் அந்த பிளட் ஸ்ப்ரெட்டில் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம்